12 12 12 ஒரு 5 ஈரஞ்சு 6 ஒரு 12 அந்நியாரே. இப்ப நான் 2 போட்டேன். உங்க காயை வெட்டிட்டு மலைக்கு போயிடுவேன். போடுவேன் என்ன போ 4 தான் பாப்போம். காயே மகமாயி 2 காயே மகமாயி 4 4 12 ஈரஞ்சு 2 1 2 3 4 5 6. ஆமா நீ எப்ப 6 போட்ட? என்ன 6 போட்ட நீங்க பாத்துக்கிட்டீங்க? நான் பாக்கல. நீ எப்ப போட்ட? எப்ப தன்னால வேடி சங்குலையா? நானே என்னடி என்ன அவளை நான் கூப்பிட வந்தாடி மாப்பிள கல்யாணி யாரு போட்டுட்டா? மாப்பிள என்ன மாப்பிள போட்டாங்களே. உன் வாய்க்கு பயந்து சொல்றாரு. ஏன் என்ன வாய்க்கு என்ன இந்த வீட்டை பிறந்தவ பாரு. உன் கட்டியே ஜெயிக்கணும். நீ அச்சகத்துக்கு காரியாச்சும் உன் வேலையெல்லாம் காட்டியா நீ அழுகுறி ஆட்டம் ஆடுறவா? உங்ககிட்ட என்னால ஆட முடியாது. அது சரி தோத்து போயிட்டா போடி அழகாத்த பேடி. தோத்து போயிட்டா என்னால ஆட முடியாது. எவ ஆடுவா எவ ஆட மாட்டா? அடே வாடி எல்லாத்துக்கும் ஆடு. சோஃபியா டார்லிங், இந்த சாரி லக்கி சாரி. இந்த ட்ரெஸ் பார்த்தா எங்க அப்பாவுக்கு நிச்சயம் பிடிக்கும். எங்க போறீங்க? சாந்தி வழியவிடு. சோஃபியா அப்பாவுக்கு அறிமுகப்படுத்தப்பாரு. டாக்டர் சொன்னதை மறந்துட்டீங்களா? டாக்டர் 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 என் மன்னாரை பார்க்க வேண்டாமா? உனக்கு பொறாமை. அதான் டாக்டர் சொல்றேன். சோஃபியா எனக்குன்னு என் மேல பொறாமை இல்லைன்னா அறிமுகத்தால ஏற்படுற அதிர்ச்சியில என் மாமனார் கதை முடிஞ்சிருமோன்னு தான் பேசுறேன். ஆபத்து கட்டத்தை தான் தாண்டி இருக்கிறாரு தவிர பரிபூர்ணமா குணமடையல. இந்திரா அறிமுகம் பெருசா அப்பா உயிர் பெருசா? சாந்தி உன்னை விட எனக்கு அக்கறை அதிகம். இந்திரா ஐ அம் சாரி சாந்தி, ப்ளீஸ் உங்க அட்வைஸ் எனக்கு தேவையில்லை. லெட் மீ கோ. கம் ஆன் சோஃபியா, கம் ஆன். தள்ளிட்டுங்க சித்தப்பா. டாடி 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 இது சோஃபியா லண்டன்ல. ஏன்டா இந்த நேரத்துல அதெல்லாம் ஒண்ணு இல்லைன்னா உங்களை சும்மா பாத்துட்டு போலான்னு வந்திருக்காங்க. ஏன் போய் சொல்றீங்க சித்தப்பா? இன்னைக்காவது ஒரு நாள் அப்பாவுக்கு தெரிஞ்சுதானே ஆகணும். அது இன்னைக்கே தெரிஞ்சா என்ன தப்பு? டாடி இவ பேர் சோஃபியா, லண்டன்ல என் கூட படிச்சவன். வணக்கம் மாமா. முன்கூட்டியே சொல்லல, ஆனா முறைப்படிதான் கல்யாணம் பண்ணிக்கிட்டோம். முறைப்படியா? அவங்க மறுபடி இல்லப்பா, நம்ம மறுபடி. வீட்டுக்கு வந்த உடனே சோஃபியாவும் உங்ககிட்ட இன்ட்ரோடியூஸ் பண்றதுக்கு ரொம்ப ஆசையா இருந்தேன். ஆனா அத்தானும் டாக்டரும் தடுத்துட்டாங்க. அதனால கொஞ்சம் லேட் ஆயிடுச்சு. சோஃபியா டாலி வா வா, அப்பா காலில் விழுந்து ஆசீர்வாதம் வாங்கிக்கலாம். அப்பாவுக்கு என்னாச்சு? நான் போய் டாக்டர் கூட்டிட்டு வரேன். உன்னால அவருடைய நிலைமை எப்படி ஆச்சு பாத்தியா? அயோக்கிய பயல. நிறுத்துங்க. ஏதோ ஆரோக்கியமா இருந்த அப்பா எங்களை பார்த்த உடனே இப்படி ஆயிட்ட மாதிரி எல்லாரும் திட்டுறீங்க. அப்பாவுக்கு ஏற்கனவே சீரியஸா இருந்ததுனாலதான் லண்டனுக்கு தந்தி கொடுத்தீங்க. நாங்க வந்திருக்கோம். அக்கா இதுதான் பெரிய பிரச்சனை இல்ல? பிரச்சனையை உருவாக்கிட்டு வந்துட்டு என்ன பார்த்தாடா இந்த கேள்வி கேட்கிறேன். படிச்சு டாக்டர் சொல்லி இருந்தோம். ஏண்டா இவரை கூட்டிக்கிட்டு அப்பா ரூமுக்கு போனேன். அவர் கண் மூடுறதுக்குள்ள இவ்வளவு அறிமுகப்படுத்தி வைக்கலான்னு தான். அதனால அவருடைய நிலைமை எவ்வளவு சீரியஸ் ஆயிடுச்சுன்னு பார்த்தேன். அவருக்கு நீயா யமனா வந்து நிக்கணும். அனாதியா இருந்த நம்ம கெடுத்து வளர்த்து ஆளாக்கின அவருக்கு நீ உபயோகமா இல்லாட்டாலும் உபத்திரமா ஏண்டா நடந்துக்கிறேன். அக்கா உன்ன மாதிரி தானே வயசு. அவனுடைய நடத்தைக்கு உனக்கும் எவ்வளவு வித்தியாசம். படிச்சவனாடா நீ. இந்த வைத்தி பையன் நடத்துற நாடகத்துக்கு இப்ப இந்த வீடே துணையா இருக்கு. என்ன கிள்ளுக்கிற நினைச்சுட்டு இருக்க ஒவ்வொருத்தருக்கும் சரியான பாடம் கத்துக் கொடுக்கத்தான் போறேன். நீ யாருக்கும் பாடம் கத்துக் கொடுக்க வேண்டாம். என் தம்பியா பழைய சுந்தரமா நடந்துகிட்டா எல்லாம் சரியா போயிடும். நீ எப்படா என் தம்பியா மாற போற? ஏண்டி தம்பி தம்பின்னு உயிரை விட்டுட்டு இருக்கிற? இவன் உருப்படாதுன்னு சொன்னா நீ கேட்டியா? அத்தா சொத்துல பங்கு கிடைக்காதுன்னு தெரிஞ்ச உடனே பயந்து போய் திருட பார்த்தான். ஆனா இடையில வந்த வயசு மாமாவை குழைக்க வச்சு எப்படியாவது பங்க தட்டிக்கிட்டு போடணும் பிளான் பண்ணி இப்போ ஒரு பெரிய டாக்டரை கொண்டாந்துருக்கான். இதுல யாரு புத்திசாலி? உன் தம்பியா இல்ல அந்த வயசியா? அத்தா சோஃபியா போட்ட சொக்குப்படியில சுருண்டு கிடக்குற உன் தம்பிக்கு இப்ப நீ எது சொன்னாலும் ஏறாது. மூளையே மோகத்துல மூழ்கி கிடக்குது. இப்ப திருட துணிஞ்ச இவன் மாமாவை கொலை செய்யாம இருக்குதுன்னு கடவுளை வேண்டிக்க. அப்படியெல்லாம் சொல்லாதீங்க. இவன் கிடக்குறான் கொலகார பையன். நீ வாடி. அதுதான் சரியான வழி. வைத்திய திட்டமும் தவிடுபடியாரு. அப்பா உயிரோடு இருந்தாதானே சொத்து தகராறு. அவரையே தீர்த்துட்டா போற.
காவல் நிலையத்தின் சிற்றரசர். நடுஜாமத்தில் தான் பவனி வருவது வழக்கமோ? வைத்தி, நகர சோதனையா இல்லை நரக வேதனையா? குதிரையிலே மறைந்திருப்பதும் புயலாக பெருமூச்சு விடுவதும் ஏன் இளவரசே? தீபா சிந்தாமணி பெற்ற புள்ளங்கிறது எனக்கு நல்லா தெரியும். உன் வேலையை பார்த்து போடா. ஐயா, என்ன இப்படி கோச்சிக்கின்னு? நான் வப்பாட்டி புள்ள, நீ வளர்ப்பு புள்ள. நமக்குள்ள எதுக்குன்னு என்ன தகராறு? 2 பேரும் ஒத்துமையாவே இருப்போம். அதை கெடுத்ததே நீதானடா, நானா? எப்படி திருட்டுப்படி அன்னைக்கே நீ ஒத்துக்கிட்டு இருந்தா எனக்காக தியாகம் பண்ண உன்னை காப்பாத்தி நான் செய்ய வேண்டியதை செஞ்சிருப்பேன். சரி, இப்பதான் என்ன குறைஞ்சு போச்சு? நான் என்ன படி சுமந்துக்கணும் சொல்லு. படி சுமக்க வேண்டாம், படி சுமத்தம். அடச்ச, பெருசா சொல்லுவேன்னு பார்த்தேன். உலகத்திலே படி சுமத்துறதுதான் சுலபமான வேலை. சொல்லு, யார் மேல படிக்க சுமத்தணும்? சாந்தி மேல. என்னன்னு? சாந்திக்கு உனக்கும் தொடர்பு. வைத்தி, வைத்தி சுந்தரம், நீ என் மேல படி சுமத்த முயற்சி பண்ண, ஆனா நான் உன் மேல கொலை குற்றமே சாட்டுறேன். நான் எதுக்காக கொலை செய்யணும்? இதை நீ ஒத்துக்க மறுக்கலாம், ஆனா போதிய சாட்சியோட நான் உன்னை போலீஸ்ல நிறுத்துவேன். எந்த சாட்சியை வச்சு என்ன உன்னால போலீஸ்ல பிடிச்சு கொடுக்க முடியும்? உனக்கே அந்த சந்தேகம். அதையும் நான் தெளிவுபடுத்துறேன். அப்புறமாவது ஒரு முடிவுக்கு வருவியா? இது இல்ல, இது ரொம்ப ஆபத்து. உண்மைதான் சோபியா, ஆனா இதுலயும் நமக்கு உரை இருக்கு. பயப்படாது, நான் என்ன கத்தி எடுத்து தாக்கி தூக்கியோ அதை செய்ய போறேன். அவன் உயிரை எடுத்து பிடிக்கிறதுக்காக மூக்குல சொருகி இருக்கிற அந்த டியூபை பிடிங்கிட்டான். வைத்தி, இதோட இப்ப நாம பேசுனதும் இதுல ரெக்கார்ட் இருக்கு. இப்ப என்ன சொல்ற? பணத்தவரை கொலை செய்ய சதி பண்ண குற்றத்துக்காக சோபியாவோட ஜெயிலுக்கு போக போறியா, இல்ல இந்த வைத்திய சொல்படி கேட்டு நடக்க போறியா? வைத்தி, 10,000 ரூபாய் கொடுக்குறேன், அதை என்கிட்ட கொடுத்துறேன். சுந்தரம், இதை வச்சே சேவனப்பா சொத்து முழுவதும் என்னால ஏன் பேருக்கு எழுதி வாங்கிக்க முடியும். அதனால இதை விட பெரிய தொகையா இருந்தா சொல்லு, பாப்போம். வைத்தி, என்ன மன்னிச்சு காப்பாத்து. சுந்தரம், பேச்சுக்கு முன்னாடி அழற ஆம்பளையும் சிரிக்கிற பொம்பளையும் நம்ப கூடாதுன்னு எனக்கு நல்லாவே தெரியும். ஓ முடிவை சீக்கிரம் சொல்லு. என்ன காப்பாத்துவியா? நீ எனக்கு துரோகம் செய்யாம இருந்தா இப்ப நான் என்ன செய்யணும்? வைத்தியா நீ மாறணும், சுந்தரமா நான் இருக்கணும். ஐயோ, இதுக்கு நீ ஒத்துழைக்கணும். இந்த நாடகத்துல எனக்கு என்ன ஆபத்து வரப்போகுதோ? வைத்தி, நீ நாடகக்காரி பிள்ளை, எதுக்கு இப்படி இந்த வீட்டுல நாடகம் ஆடுறியோ? இந்த புலம்பலெல்லாம் விட்டுட்டு பர்ஃபெக்டா என்ன மாதிரி நடந்துக்க. வாடா என் கூட, ட்ரெஸ்ஸ மாத்திக்கலாம். வைத்தி, யாரா வைத்தி? மடைய, இப்ப நீ தாண்டா வைத்தி, நான் சுந்தரம். இப்பதானே மாத்திக்கிட்டோம், இதுக்குள்ள மறந்துட்டேன். இது ஏன் ரூம். பழைய ஞாபகத்துல இந்த ரூம்குள்ள வந்துட போறேன். ஓ ரூம் அங்க இருக்கு. ஆமா, நீ அடிக்கடி என்னமோ பண்ணிட்டு இருப்ப, எப்படி?